ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கைத்தொழில் போட்டுருவோம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கைக்கீரை வந்து ரொம்ப நல்லது, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப நல்லது. அதில் வந்து அயன் அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்து கீரையாக கொடுத்தா குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. நம்ம வந்து அதை அந்த மாதிரி பொடியாக செஞ்சால் தோசை, இட்லி, ஈவன் சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, கடலைப்பருப்பு 1 கப், கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன், அதுவும் 1 கப், அப்புறம் துவரம்பருப்பு 1/2 கப், ஒரு 15 மிளகா, 15-20 பூண்டு உரித்தது, புளி, இதெல்லாம் வந்து இதுக்கு தேவையான பொருள். அப்புறம் எள்ளு 2 ஸ்பூன், இதெல்லாம் இதுக்கு தேவையான பொருள். இது எல்லாத்தையுமே வந்து நல்ல பொன்னிறமாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. பருப்பு இந்த நம்ம சேர்த்துருக்க இந்த பருப்புலலாம் வந்து புரோட்டீன் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து நம்ம வந்து அந்த அயனோட ப்ரோட்டீன் சேர்த்து எடுத்துக்கும் போது நல்ல எனர்ஜி கொடுக்கும். உடம்புக்கு வந்து கை கால் வலி, இடுப்பு வலி இதெல்லாம் வராது. அயன் கம்மியாக இருக்கிறவங்க இதை சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இப்போ இது கூட வந்து 2 ஸ்பூன் எள்ளு போட்டு எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துருக்கிறேன். மிளகாய் ஒரு 15 மிளகாய், பூண்டு 15 பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு புளி, இதெல்லாம் வந்து போட்டு வறுத்து எடுத்தாச்சு. அது கூட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை, அதையும் வந்து வறுத்து அது கூட வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கூட வந்து 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், அதையும் வந்து நல்ல பொரிய விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியாக நம்ம வறுக்க போகிறது வந்து கொத்தமல்லி, அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டு வறுத்து எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இது வந்து முருங்கைக்கீரை நல்லா பறித்து க்ளீன் பண்ணி நான் வந்து ஒரு நாள் வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கிறேன். நல்லா இருக்குது பாருங்கள். நிறைய கீரை நீங்கள் எடுத்துக்கலாம், ஏன்னா அது வதக்கணும்னா ரொம்ப கம்மியாயிடும். ஸோ அதனால் நிறைய கீரை வந்து முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே நீங்கள் அதை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வீட்டில் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து 3 மாதம் இல்லை, அதை வந்து கெட்டு போகாது. பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இப்படி கையால் நம்ம பொடிச்சு விடும்போதே அப்படியே நல்லா கிறிஸ்பியாக உடையும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம வறுத்த எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நான் அது கூட வந்து பெருங்காயம் 1 ஸ்பூனும், உப்பு அதுக்கு தேவையான அளவு ஒரு 2 ஸ்பூன் உப்பும் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்ம அரைக்கும்போது இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா பெருங்காயம் பொடியாக இருக்கிறதுனால வறுத்தோன்னா அது இதுவாக போயிடும், கருத்து போயிடும். இப்போது அரைச்சாச்சு பாருங்கள். பொடி வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். ஏன்னா எள்ளு, கொத்தமல்லி தழையெல்லாம், கொத்தமல்லி எல்லாம் நம்ம போட்டிருக்கிறதுனால ரொம்ப வாசனையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.